இன்று தலைநகர் தமிழ் மன்றத்தின் சார்பாக தமிழறிஞர்களை காணும் வரிசையில் நாம் லெனின் தங்கப்பா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். தங்கப்பா என்னும் எழுத்துச் சிற்பி. மீன்களால் தண்ணீர் இல்லாவிட்டால் வாழ முடியாது, மனிதர்களால் காற்று இல்லாவிட்டால் வாழ முடியாது, புலவர்களுக்கு தமிழ் இல்லாவிட்டால் வாழ முடியாது. அத்தகைய புலவர்கள் குறிப்பிடத்தக்கவர் தான் மா. லே. தங்கப்பா ஐயா அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் குறும்பலாப்பேரியில் மதனபாண்டியன் லெனினுக்கும் ரத்னமணி அம்மையாருக்கும் 8/3/1934 பிறந்தார். முத்தமிழில் ஏற்றமிழ் பலா என்பதனை தங்கப்பா ஐயாவின் எழுத்துக்களை கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் பிறந்த ஊர் குறும்பலாப்பேரி என்பதனால் அவ்வாறு அவர் எழுத்துக்கள் அமைந்து விட்டதாகவும் எண்ண முடிகிறது. திருநெல்வேலியில் பள்ளி படிப்பை தொடங்கினார். பின் பள்ளி கல்வி முடிந்ததும் பாளையங்கோட்டையில் இளங்கலை கல்லூரியில் பட்டம் படித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்வியியல் கல்லூரியில் பயின்றார். முதுகலை பட்டம் பெற்ற பின் புதுவையில் குடியேறி 25 ஆண்டுகள் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றினார். கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என்னும் 3 நிலைகளில் தமிழ் வளர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இயற்கையை போற்றும் வகையில்தான் தான் அணியும் ஆடையிலேயே இயற்கையை காப்போம் என அவர் எழுதியிருந்தது எத்தனை புரட்சி! உண்மையான கொடை என்பது அடுத்த தலைமுறைக்கு நல்ல இயற்கையான காற்றை, நிலத்தை உருவாக்கி கொடுப்பது என உணர்ந்து அவ்வாறே செயல்பட்டார். வாழ்க்கை என்பது மிகவும் அழகானது. அதில் போட்டி பொறாமை கொண்டு வாழ்வது வீண். மிக எளிமையாக அவற்றை கடந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் என அறிவுறுத்தி இருக்கிறார். பிறக்கும் பொழுது எதனையும் கொண்டு வராமலே எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்னும் பேராசையே துன்பத்திற்கு காரணம் என்பதனை உணர்ந்து வாழ்ந்தவர். போகும் பொழுதும் எதனையும் கொண்டு எடுத்து செல்ல போவது இல்லை என்பதனை உணர்ந்து எதிர்ப்புகளை கடந்து சென்றவர். அவ்வாறே வாழ்ந்தவர், அதனையே எழுதியவர். அதனால்தான் அவர் கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என பல துறைகளில் சிறந்து விளங்கினார். தமிழ், ஆங்கிலம் என்னும் 2 மொழிகளில் எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தார். 2 மொழிகளிலும் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அவர் எழுதிய சோலை கொள்ளை பொம்மை நூலுக்காக 2010 குழந்தைகள் இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி விருதும், லவ் ஸ்டாண்ட்ஸ் அலோன் சங்க கவிதை மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2012 சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார். வானகமே வீடு, வையகமே கோயில் என வாழ்ந்தவர் தங்கப்பா. இயற்கை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்நாள் முழுதும் பாடுபட்டார். புதுவை இயற்கை கழகத்தை உருவாக்கினார். ஞாயிறு தோறும் பாண்டிச்சேரி மற்றும் தமிழக எல்லையில் உள்ள உசுட்டேரிக்கு மாணவர்களை அழைத்து சென்று பறவைகளையும் தாவரங்களையும் அறிமுகப்படுத்தி வந்தார். அதனால்தான் அவருடைய மகளும் ஆசிரியராக சிறந்தவருமான மின்னல் அவர்கள் தந்தை வழியிலேயே நின்று இன்று அவருடைய 92வது பிறந்த நாளை புதுச்சேரியில் உள்ள ஆரண்யா தோட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தார். திறமையான ஆசிரியர்களும் மாணாக்கர்களும் ஒன்று கூடி அவருடைய பாடல்களை பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர். மொழிபெயர்ப்பு வாசகங்களையும் படித்து வியந்தனர். பாண்டிச்சேரியில் தங்கப்பா தான் வசித்த வீட்டுக்கு வானகம் என்று பெயர் வைத்தார். இந்திய ஆசிரியராக இருந்த விசாலாட்சி அம்மையாரை காதலித்து மார்ச் 16, 1959 மனம் புரிந்து கொண்டார். தமிழும் ஆங்கிலமும் இந்தியும் கலந்த ஒரு கூட்டணியாக மாறியது. தங்கப்பா விசாலாட்சி இணையருக்கு 2 மகன்கள் செங்கதிர், விண்மீன், 2 மகள்கள் இளம்பிறை, மின்னல். விசாலாட்சி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். தனித்தமிழ் ஆர்வம் கொண்டிருந்த அவர் இந்திய ஆசிரியை பணியை விடுத்து வரலாற்றில் பட்டம் பெற்று வரலாற்று ஆசிரியரானார். நல்லாசிரியர் விருது பெற்ற விசாலாட்சி அம்மையார் பணி ஓய்விற்கு பின் புதுவை தாய் தமிழ் பள்ளியில் ஊதியம் பெறாத ஆசிரியராக பணியாற்றினார். தன் பெயரை தனித்தமிழில் தடங்கண்ணி என்று மாற்றிக்கொண்டார். மின்சார கம்பி என்னும் பாடலை கேட்டு உள்ளம் துள்ளியது. மின்சார கம்பியின் மீதுள்ள அச்சம் போய் அன்பு பெருகிவிட்டது. தக்காளி பாடலை கேட்டு தக்காளியுடன் பேசும் இயல்பு வந்துவிட்டது. அந்த அளவிற்கு இயற்கையுடன் ஒன்றி வாழ கற்பித்து விட்டார் தங்கப்பா. இத்தகைய பாடல்களை இன்றைய குழந்தைகள் படித்து விட்டால் பின் இயற்கையை போற்றும் நற்பண்பு வளரும். மக்கள் அனைவரும் ஒன்றே என்னும் உணர்வுடன் நாட்டுப்பற்று தானே வளர்ந்துவிடும். கவியரசர் கண்ணதாசனின் இதழில் வெண்பா எழுதி பரிசு பெற்றவர் நம்முடைய தங்கப்பா ஐயா அவர்கள். பாவேந்தரின் குயில் இதழில் லெனின் என்னும் பெயரில் எழுதினார்.
தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தென்றல், வானம்பாடி, பூஞ்சோலை, தெளிதமிழ், வெல்லும் தூய தமிழ், கண்ணியம் முதலான இதழ்களிலும் எழுதியுள்ளார். வேப்பங்கனிகள், இயற்கை ஆற்றுப்படை, மயக்குறு மக்கள், பனிப்பாறை நுனிகள், எங்கள் வீட்டு செய்கள் என பல படைப்புகளை படைத்தவர். பாவேந்தரிடம் பற்று கொண்ட தங்கப்பா அவர்கள் பாரதிதாசன் ஓர் உலகப் பாவலர், மொழிமானம், கொடுத்தலே வாழ்க்கை என்னும் தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதி தன்மானத்துடன் வாழ வழிகாட்டினார். அவரிடம் எவரேனும் தம் பிழைகளை திரித்து கொடுக்கும்படி கேட்டால் மனமுவந்து திருத்தி கொடுப்பார். நிறைய தவறுகள் இருப்பின் தாமே திருத்தி எழுதி கொடுத்து விடுவார். அருமையான மனிதர்கள் எளிமையாக வாழ முடியும் என வாழ்ந்து காட்டியவர் அவர். குறுங்காவியங்கள் எழுதியதிலும் புரட்சி செய்தார். மகாகவி பாரதியாரின் வழி நின்று குயில் பாட்டை போல் ஆந்தை பாட்டை எழுதினார். அழகு உருவத்தில் அழகு இல்லை, உள்ளத்தில் என்பதனை நிலைநிறுத்தினார். அழகு என்பது உருவத்தில் இல்லை, உள்ளத்தில்தான் இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தினார். 1955 பரமக்குடியில் பணியாற்றும் போது அடித்த புயல் குறித்து புயற்பாட்டு என்னும் தலைப்பில் எழுதி வெளியிட்டார். ஆங்கிலத்தில் மாத்யூ அருணால் எழுதிய த ஃபார்சேக்கன் மெர்மன் என்னும் பாடலை கைவிடப்பட்ட கடல் மகன் என தமிழில் மொழிபெயர்த்தார். இது அவருடைய முதல் மொழிபெயர்ப்பு பாடல். முத்தொள்ளாயிர பாடலை ரெட் லில்லிஸ் அண்ட் ஃப்ரைட்டன் பேர்ட்ஸ் எனவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க பாடல்களை லவ் ஸ்டாண்ட்ஸ் அலோன், ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அன் ஏன்ஷியன்ட் லேண்ட் என்றும் மொழிபெயர்த்தார். வள்ளலாரின் திருவருட்பாவை சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் என்றும், பாவேந்தரின் கவிதைகளை போயம்ஸ் ஆஃப் பாரதிதாசன் எனவும் எழுதி வெளியிட்டுள்ளார். தில்லி சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளராகவும், புதுவை அரசின் தமிழ் வளர்ச்சி குழு தலைவராகவும், இயற்கை கழக தலைவராகவும், மொழிபெயர்ப்பு குழு உறுப்பினராகவும் பங்காற்றியுள்ளார். தமிழ் நடவடிக்கை குழு என்னும் ஒரு குழுவினை ஏற்படுத்தி அதில் தீவிரமாக செயல்பட்டவர். தமிழில் கையெழுத்திட வேண்டும், தமிழில் பெயரிட வேண்டும் என போராடியவர். மாணாக்கர்களுக்கிடையே தமிழ் பற்றை வளர்த்தவர். தமிழுக்கு உரிய மதிப்பில்லை என்பதனால் தம்முடைய விருதினையே திருப்பி தந்த புரட்சியாளர். சாகித்ய அகாடமி விருதுகளோடு தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, சிற்பி இலக்கிய விருது உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றவர். 31/5/2018 அன்று அவருடைய 84வது வயதில் எழுத்து பணி நின்று போனது. காலன் அவரை தன்வசப்படுத்திக் கொண்டான். தன் உடல் இறந்த பின்னும் பயன்பட வேண்டும் என எண்ணிய நம் தங்கப்பா ஐயா அவர்கள் தன் உடலையே ஜிப்மர் என்னும் புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு தானம் செய்திருந்தார். வானுறு தமிழை அடைந்ததுவும் எழுத்து, மறிகடல் புகுந்ததுவும் அன்பு, கானூறு புலியை அடைந்ததுவும் தமிழ் பற்று என நந்திவர்ம பல்லவனை போற்றியது போல இவரை போற்றினால் அது மிகை அன்று. வாழ்க தங்கப்பாவின் புகழ், வளர்க அவர் தம் வழித்தோன்றல்கள். நன்றி, வணக்கம்.